கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வர இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. இல்லைங்க, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எந்த கட்சி வந்தாலும் அது பிரம்மாண்டமான கட்சி. அதாவது நீங்க வார்த்தையில நீங்க விளையாடாதுங்க. இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. அவர் அந்தந்த தலைவரோட அந்த பேரை தான் சொல்ல முடியும். ஆக இன்னைக்கு நான் பிரஸ் மீட் முடிச்ச உடனே ஏதாவது ஃபிளாஷ் நியூஸ் வராதான்னு கேட்காதுங்க. பிரேக்கிங்கே நான் கொடுக்கவே மாட்டேன். நிச்சயமா பிரேக் ஆகாது எதுவுமே. திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இங்கே வலுவாக இருக்கிறது. திமுகவை எதிர்ப்பவர்கள் இன்னும் ஒரு கூட்டணி வடிவத்தையே பெறவில்லை. அதிமுகவும் பாஜகவும் கூட இன்னும் முரண்பாடாக பேசிக்கொண்டிருக்கிற நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம். மற்ற கட்சிகள் எந்த கூட்டணியிலும் சேரவில்லை, கூட்டணியை உருவாக்குகிற முயற்சியிலும் ஈடுபடவில்லை. திமுகவை எதிர்க்கிற சக்திகள் சிதறி கிடக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி சூசகமாக சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு. அதாவது கூட்டணி ஆட்சியா அப்படிங்கிற கேள்விக்கு இல்லை, அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி இன்று ஒரு நாளிதழுக்கு அளித்திருக்கக்கூடிய பேட்டியில் சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. மிக முக்கியமான விஷயமாகவும் கூட அது பார்க்கப்படுது. அதாவது விஜயோட நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அதில் மறுக்கலை. எங்கள் தேர்தல் உத்திகளையும் திட்டங்களையும் நாங்கள் வெளிப்படையாக கூற முடியாது அப்படின்னு சொல்லி மலுப்பலான ஒரு பதிலை எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்காரு. இந்த நேரத்தில் அதிமுக தாவேக்காவோட, அதாவது விஜயோடைய கட்சியான தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அமைக்கப் போகுதா அப்படிங்கிற ஒரு பேச்சு பிரதானமாக எழுந்திருக்குது. சரி, விஜயோட கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ இன்னொரு பக்கம் பாஜகவை கலட்டி விடுறதுக்கு தயாராகிட்டுச்சா அதிமுக அப்படிங்கிற கேள்வியும் கூட இன்னொரு பக்கம் எழுந்து நிற்குது. இல்லை, இந்த நேரத்தில் விஜயை பற்றிய கேள்வி வரும்போது அதுக்கு நேரடியாக கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறத விட மலுப்பலாக ஒரு பதிலை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக, ஒரு சமாளிக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி இதை சொல்லியிருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு கோணமும் இன்னொரு பக்கம் எழுந்து நிற்குது. இதெல்லாம் தொடர்பாக தான் இன்றைய கேள்விக்களம் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க பத்திரிகையாளர் மகிழ்நன், அதே போல் அரசியல் ஆய்வாளர் பெருமாள் மணி, மூத்த பத்திரிகையாளர் பாக்கி, இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் சுமந்த் சி ராமன், அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து பாலசிங்கம் இணைய இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சியை பெருமாள் மணிக்கிட்டது தொடங்குறது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமியோட பேட்டியை பார்த்துருப்பீங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. விஜயை பற்றிய கேள்விக்கு அவர் சொன்ன பதிலை எப்படி பார்க்குறீங்க? இது இப்போ நீங்கள் ரெண்டு பேர் தரப்புலையுமே பரஸ்பரம் ஒருத்தர் அரவணைச்சிக்கவும் மாட்டேங்கிறாங்க, அடிச்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க. ரெண்டு பேர் தரப்புலையுமே அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு சாஃப்டாகவே தான் போகுது. ஆமாம், ஏன்னா இப்போது அவர் ஒரு பெரிய நடிகர், அவர் அரசியலுக்கு வருகிறார். அப்போ அவர் தன்னுடைய கொள்கை மற்றும் சித்தாந்த எதிரியாக பாஜகவையும் அரசியல் எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் முன்னிறுத்தி தான் ஒரு அரசியல் செய்வதாக அவர் அறிவித்த பிறகு இவங்க அஇஅதிமுகவை அவர் எந்த இடத்துலையுமே பெரிதாக விமர்சனம் செய்யவில்லை. ஒரே ஒரு இடம் என்ன சொன்னாருன்னா, நாங்கள் பாஜகவோட கூட்டணி வைப்பதற்கு நாங்கள் திமுகவோ அதிமுகவோ இல்லை அப்படின்ற ஒரு இடத்தை தவிர வேறு எங்கேயுமே அவர் அஇஅதிமுகவை பெரிதாக அவர் விமர்சிக்கவே இல்லை. தாவேக்காவும் கூட அப்படி தான் சொல்லலாம். இல்லை, நான் சொல்கிறது தாவேக்கா தான். தாவேக்கா அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அஇஅதிமுக விமர்சித்தாங்க, வேற எங்கேயுமே விமர்சிக்கலை. அதே போல் ஐயா எடப்பாடி அவர்களுக்கு ஒரு கூட்டணி நெருக்கடி இருக்கிறது. இப்போது என்னென்னா, இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாரதிய ஜனதாவை பற்றி ஒரு பார்வை இருக்கிறது. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பார்வை தான் தமிழ்நாட்டோட பார்வை, நீங்கள் எப்படி கூட்டணிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்செப்ஷனில் அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. அவங்க ஒரு தேர்தல் அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, இன்றைக்கு இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சி, மத்தியில் ஆளுகிற கட்சி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த ஐயா மோடி அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகே திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவின் மீது ரொம்ப ஒரு அருமையான ஒரு விமர்சனத்தை அவங்க கட்டி எழுப்பியிருக்காங்க.
அதே விமர்சனத்தை தூக்கிட்டு பாஜக அதிமுக போகிறாங்க. பாருங்க, எங்கள் பார்வை இது, இதே பார்வையோடு நீங்களும் இருக்க வேண்டாமா? நீங்கள் எப்படி பாஜக கூட கூட்டணிக்கு போகலாம்? அப்போ என்னன்னா, முதல்ல வந்து பாஜகவுக்கும் தனக்குமான கூட்டணியவே ஐயா எடப்பாடி அவர்கள் நியாயப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அந்த இப்போ அந்த கூட்டணி ஜெல்லாகலைங்கிறாங்க, அந்த கூட்டணி இன்னும் உருப்பெறவே இல்லை, களத்தில் இன்னும் சரி. இவங்க ஒரு பெரிய கட்சியும் ஒரு சிறிய கட்சியும் கூட்டணி அமைக்கிற போது பெரிய கட்சியோட நிழலில் தான் சிறிய கட்சி பயணம் பண்ணும், அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இது போல தங்கள் கூட்டணி மேலே, இது தவிர ஐயா அமித்ஷா வந்தால் அவங்க ஏதாவது ஒன்று முதலமைச்சர் வேட்பாளர் சம்பந்தமாக தொடர்ந்து நீங்கள் தினமலர் பத்திரிகையில் கொடுத்த பேட்டியாக இருக்கட்டும், அடுத்து தந்தியில் கொடுத்த பேட்டி, அடுத்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்த பேட்டி, இதெல்லாம் ஒரு குழப்பத்தை உண்டாக்குது. பிறகு தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் ஒரு குரலில் பேசுகிறாங்க. இப்போ இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் தங்களுடைய கூட்டணி ஒரு வலிமை பெறுகிறது, வலுப்பெறுகிறது அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய ஒரு தேவை, ஒரு நிர்பந்தம் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு எழுகிறது. அந்த நேரத்தில் ஐயா விஜய் பற்றிய ஒரு கேள்வி வருகிற பொழுது அதை ஏன் நம்ம தள்ளி விடணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப பொதுவாக சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த பேட்டியில் மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. என்னன்னா, அந்த கூட்டணியை பற்றி ஒரு கேள்வியை கேட்ட பிறகு அடுத்து இன்னொரு விதமாகவும் அதே கேள்வியை போடுறாங்க. டிவிகே பாஜக இந்த ரெண்டுல வந்து எது பலமான கட்சின்லாம் கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு முக்கியமான கேள்வி வருது. 2021க்கு பிறகு உங்களால் ஒரு ஃபர்மிடபிள் அலையன்ஸை வந்து ஏன் உருவாக்க முடியல? அந்த இடத்துல தான் ஆக்சுவலாக ஒரு பேட்டியில் ஒரு இடம் முக்கியமாக அப்படி நமக்கு ஒரு திறப்பை கொடுக்கும்ல, அது இந்த இடம் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, an alliance against authoritative power and money power. இந்த அத்தாரிட்டேரியன் பவர் அண்ட் மணி பவர் வச்சிருக்கக்கூடிய திமுகவிற்கு எதிராக ஒரு கூட்டணியை உருவாக்குவது எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு. அப்போ 2021 அந்த இடம் தான் இந்த மொத்த தமிழக அரசியலுக்கான ஒரு ஓப்பனிங்கை கொடுக்கிற இடம். என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் 2 வேலைகளை செய்கிறார்கள். ஒன்று, தங்களுடைய கூட்டணியை வலிமைப்படுத்துகிறார்கள். இன்னொன்று, என்டிஏ கூட்டணி வலிமை பெறாமல் பார்த்து கொள்கிறார்கள். இதை நான் இப்ப சொல்லல, நான் இதற்கு முந்தைய நம்முடைய உரையாடலையும் நான் சொல்லியிருக்கேன். ஏனென்றால் அது ஒரு ஆளுங்கட்சி ஒரு ஸ்ட்ராட்டஜியா அதை பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பண்ணுகிற இதுல வந்து பெரும்பாலானவர்கள் அண்ணன் விஜய் அவர்கள் பற்றிய ஐயா எடப்பாடியுடைய பதிலை கவனிக்கிறார்கள். ஆனால் கவனிக்க வேண்டிய பதில் எதுவென்றால், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக, அவர்களுடைய அத்தாரிட்டேட்டிவ் பவருக்கும் அவருடைய மணி பவருக்கும் எதிராக எங்களால் ஒரு கூட்டணியை கட்டுவது சிரமமாக இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் ஒரு கூட்டணியை கட்டுவோம், ஜெயிப்போம் என்று சொல்லுகிறார் இல்லையா? அது என்னன்னா, என்டிஏ அலையன்ஸில் இருந்துட்டு இன்றைக்கு கூட்டணியில் இல்லாமல் இருக்காங்கல்ல, எந்த கூட்டணியுமே தாங்க இல்லை. தேமுதிக இன்றைக்கு எந்த கூட்டணியுமே தாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பாமக இன்னமும் அவர்களுடைய இடத்தை, இவரே பாமகவுடைய இடத்தை ஐயா எடப்பாடியாரே உறுதிப்படுத்தலை. ஆக ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வடிவத்தை கொடுக்கணும்ல. இப்போ நீங்க திமுக கூட்டணி அதுல இருக்கக்கூடிய சிக்கலை தெளிவா சொல்லிட்டாரு அப்படிங்கிறீங்க? இல்ல, அந்த சிக்கலை தெளிவாக பேசுகிறார். அதே நேரத்தில் அந்த கூட்டணிக்கு ஒரு வடிவத்தை கொடுப்பதற்கும் அவர் முயற்சி செய்கிறார். ஓகே. ஏனென்றால் இந்த ஒரு கடுமை, இப்ப எப்போதுமே பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும். அந்த அப்பர் ஹேண்டை வந்து அவங்க இப்போ நீண்ட காலமாகவே எங்களுடைய கூட்டணி வந்து வலிமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி, நாங்கள் தொடர்ந்து ஜெயித்து கொண்டே இருக்கிறோம் என்று இவங்க தங்களுடைய கூட்டணியை முன்வைத்து விட்டு அவங்க அங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ அவங்க கூட என் கூட்டணிக்கு போனீங்க, அந்த கூட்டணி இன்னும் கிரவுண்ட்ல ஜெல்லாகவே இல்லை, உங்க கூட வேற யாருமே வரமாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த எல்லா விஷயங்களையும் கவனத்தில் கொண்டு இந்த பேட்டியில் ஐயா பழனிசாமி அவர்கள் பதிலளிப்பதற்காகத்தான் நான் கருதுகிறேன். ரைட், ஓகே. மகிழன், உங்ககிட்ட நான் கேட்க நினைக்கிறது அப்படிங்கிறது வந்து, விஜய் வந்து ஏற்கனவே சொல்லிட்டார், அதாவது பாஜகவை பற்றிய விமர்சனத்தை கடுமையாக சில இடங்களில் முன் வச்சிருக்காரு. இப்போ வந்து பாஜக அப்படிங்கிறது அதிமுக கூட்டணியில் தான் இருக்குது. இப்போ ஒருவேளை எடப்பாடி சொல்கிறது போல் எங்கள் தேர்தல் உத்திகளை வந்து நாங்கள் இப்போ வெளிப்படையாக சொல்ல முடியாது, ஒருவேளை தாவகாவை வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி நினச்சா அந்த இடத்துல பாஜகவை கழட்டி விட்டு தான் ஆகணும். இல்லை, பாஜக என்றைக்குமே ஒரு கூட்டணியில் எந்த தேர்தலும் இருக்காது. அது 10-15 கூட்டணி வச்சுருப்பாங்க. ஒன்று நேரடி கூட்டணி, அப்புறம் ஓட்டு பிரிக்கிறதுக்கு ஒரு ஆளோட கூட்டணி, அவங்க நேரடி பொலிட்டிக்கல் அலையன்ஸ் இருக்காது. ஸோ பிஜேபியை பொறுத்தளவுக்கு இந்த கூட்டணியே, ஒருவேளை இவர்கள் பெரியார் அண்ணா வழி வந்தவர்கள் அப்படின்னு அதிமுக அறிவித்து கொண்டால், இந்த கூட்டணியே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட்டணி தான். பிஜேபி வந்து சரத்பவார் கட்சியிலேருந்து ஆளை கூட்டு வரும், அப்புறம் ஏக்நாத் சிந்தேவை கூட்டு வரும்,
அப்புறம் ஜம்மு காஷ்மீரில் பிடிபியில் கூட்டணி வைப்பாங்க. பிஜேபிக்கு எந்த கட்சியோடும் கூட்டணி சேர்வதை பற்றி எந்த கூச்சமும் கடந்த காலத்திலும் கிடையாது, வரலாறு அப்படி தான். அதனால் பிஜேபியை சமரசம் பண்ணுறத விஜய் வர்றாரு நீங்கள் கொஞ்சம் வெளியே போங்கலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க தமிழ்நாட்டில் வேறுன்றதுக்கு கொஞ்சம் ஒதுங்கி நிற்க கூட தயாராக தான் இருப்பாங்க. இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இந்த பேட்டியை பொறுத்தளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் வந்து ஆக்சுவலி குரூஷியலான கேள்விகளுக்கும் பதில் சொல்லலை. அவர் வந்து பதில் சொல்லாத ஒரு பேட்டியாக தான் இருக்குது. இப்போ தாவேக்காவோடு நீங்கள் கூட்டணி வைப்பீங்களா, கற்பனைக்கு பதில் சொல்ல முடியாதுங்க மாதிரி தான் பதில் சொல்றாரு. எங்களோட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை வெளிப்படுத்த முடியும். அதாவது தேர்தல் உத்திகளை நாங்கள் வெளியில் சொல்ல மாட்டோம். இப்போ அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, நாங்கள் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கோம், எங்களுக்கு கூட்டணி அமைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கூட்டணியை நியாயப்படுத்தி பாஜகவோட கூட்டணி வைத்து நியாயப்படுத்தி இதில் ஒரே ஒரு வரி கூட இல்லை, திமுகவை எதிர்கொள்வதற்கு எங்களுக்கு பாஜகவோட கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி அதுதானா அப்படின்னு கேட்டால், இந்த கூட்டணி ஃபார்ம் ஆன முறை இருக்குல்ல, ஜனவரி மாதத்தில் எடப்பாடி அவர்களோட உறவினர் வீட்டில் ஒரு ரைடு நடக்குது. மார்ச் மாதத்தில் அவசர அவசரமாக பல கார் தாண்டி போய் அவர் வந்து அமித்ஷா அவர்களை சந்திக்கிறார். அப்புறம் அமித்ஷா வந்து இங்கே கூட்டணி அறிவிப்பை இப்போ வந்து நண்பர் சொல்லும்போது எது பெரிய கட்சி சிறிய கட்சியை வந்து சில அனுசரணை பண்ணி போக வேண்டியது இருக்குன்னு சொன்னார்ல. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அதிமுக தான் பெரிய கட்சி, பாஜக இல்லை. அப்போ பாஜக தான் அதிமுகவை அனுசரணை செஞ்சு போகணும். ஆனால் ரிவர்ஸில் இங்கே என்ன நடக்குதுன்னா, அதிமுக ஒரு பயந்த மாதிரியே இந்த கூட்டணி எப்படியாவது தக்க வச்சுக்கணும், அந்த கூட்டணி எப்படியாவது இருந்தாகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் இருப்பதாக ஏற்கனவே சொன்னாங்க. இம்மாதிரி ஒரு முக்கியமான குரூஷியலான பாயிண்ட், இந்த கட்சி இப்போ சில நாட்களுக்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கோயில் தொடர்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயிலெலாம் அறநிலையத்துறையிலேருந்து பறித்து நம்ம வந்து இந்துக்கள்கிட்ட கொடுத்தணும்னு சொன்ன இந்து முன்னணி மாநாட்டில் பேசுகிறார். மெல்ல மெல்ல இனிமேல் முழுக்க நனைஞ்சாச்சு முக்காடு எதுக்குங்கிற மாதிரி மெல்ல பாஜகவே மாறிடும், அப்போ தான் நமக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக ஓட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிற இடத்துக்கு வந்துட்டார். வந்த காரணத்தினால சிறுபான்மையினர் தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒரு தெளிவாக விளக்கமாக நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியலை. ஏன்னா கடந்த காலத்தில் என்னன்னு கேட்டால், கூட்டணி நிர்பந்தம் காரணமாக நாங்கள் சிஏ என்ஆர்சிக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்துன்னு சொன்னாங்க. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? இன்னொன்று ஒரு பொதுவாக பார்க்கப்படுது, கடந்த காலத்தில் இல்லை, இவர்கள் இப்போது ஒரு சந்தர்ப்பவாதமாக பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறான்னு சொல்லப்படுது. கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை திருப்பி பார்த்தா, எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலிருந்து எப்போவுமே ஒரு ரைட் விங் அஃபிலியேஷன் எப்போவுமே ஏடிஎம்கேக்கு இருந்திருக்குது. இப்போது ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்து முன்னணி மாநாட்டுக்கு இவர்களோட முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் போனாங்க. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இந்த வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் கோயில், அந்த கோயிலில் கொண்டு போய் சிலையை நிறுவி அப்படியான பிரச்சனையெல்லாம் இந்து முன்னணி செஞ்சதுக்கு பிறகு அதுக்கு நடந்த வெற்றி விழாவுக்கு எம்ஜிஆர் தலைமையில் இருந்த ஆட்சியில் இருந்த விஸ்வநாதன் இருக்க அந்த அமைச்சர் வந்து அவர் போய் அதை கலந்துக்கிறாரு. எம்ஜிஆர் அதுக்கு அஃபிலேட்டடாக இருந்தது. இதுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் ராமர் கோயிலுக்கு சப்போர்ட்டிவாக இருந்ததாகட்டும், அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ப்ராக்சி அமைப்பான ராம ஜென்மபூமி நியாஸ் மஞ்ச் அது கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதித்ததாகட்டும், ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டதற்கு ஆர்எஸ்எஸ் ப்ராக்சி அமைப்பு, கோயம்புத்தூரில் இந்து முன்னணி மாநில மாநாடு நடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணதாகட்டும், ராம ஜென்ம பூமிக்கு ஆதரவாக அதிமுக தொண்டர்களை கையெழுத்து போட வைக்கிறதாகட்டும். அப்போ எப்போவுமே அவங்களுக்கு பாஜகவோடு வெளிப்படையான ஒரு துணிச்சலான, இந்த துணிச்சல்னு சொல்கிறதா வெளிப்படையாக பிஜேபியோட நெருக்கமான ஒரு கொள்கை உறவு தான் இருந்திருக்குது. இல்லை, எடப்பாடி அந்த விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டாருல, நாங்கள் யாரு கூட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன, நீங்க யார் அதிமுக யார் கூட சொல்றாரு, அதிமுக வச்சிருக்கிற இந்த கூட்டணி இருக்குல்ல, கூட்டணிக்கு ஒரு சாம்பிள் இருக்கு. இப்போ சமகாலத்தில் நடந்துட்டு இருக்கிற இன்டென்சிவ் ரோல் ரிவிஷன் சொல்லப்படுற பீகாரில் நடந்துட்டு இருக்கிற ரோல் ரிவிஷன் ப்ராக்டிஸ் இருக்குல்ல, அதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80 விழுக்காடு மக்களை வாக்கற்றவர்களாக மாற்றுவதற்கான ஒரு ஆபத்து இருக்குன்னு பொதுவாக ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அங்க நிதிஷ்குமார் பிஜேபிக்கு தொடர்ச்சியா இன்டென்சிவா எதிர்ப்பு காட்டி வந்த லாலு பிரசாத் யாதவுக்கு எதிராக அதில் கட்சியிலிருந்து பிரித்து கூட்டு வந்த தாய் கழகத்திலிருந்து பிரிந்து வந்து நிதிஷ்குமார் பிஜேபியினுடைய கூட்டணி வச்சதனுடைய விளைவு மெல்ல பிஜேபி அங்கே வளர்ந்துருக்கு. வளர்ந்ததன் விளைவு இன்னைக்கு அந்த ஊர் மக்கள் எஸ்சி பிசி இஸ்லாமியர்கள் வாக்குகளே இழக்கிற அளவுக்கான ஒரு ஆபத்தை சந்திச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைக்கிற இந்த கூட்டணி இருக்குல்ல, இப்போ தாவேக்கா பற்றி பேசும்போது அவர் வந்து இல்லை நான் வந்து என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு, அவர் கையில் ஒன்றுமே இல்லை. இப்போ ஊரில் சாமியாடிகள் வந்து சில நேரம் கையில் எலுமிச்சம்பழம் வச்சுருப்பாங்க, இல்லை வெறுங்கையை வச்சுக்கிட்டு இதில் என்ன இருக்குது கண்டுபிடிச்சு சொல்லுவாங்கல்ல, அவர் வெறுங்கையை வச்சுக்கிட்டு இதில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறார். அவர் கை வெறுங்கையாக இருக்குது. சரி, ஓகே நம்ம பாக்கி சாரோட பார்வை கேட்கணும். பாக்கி சார், விஜயா பாஜகவா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்தால் எடப்பாடி என்ன முடிவை எடுப்பார்? இப்போ விஜயும் பாஜகவும் அப்படி ஒரு நிலை வரலாம் சார். ஒரு விஷயம் சொல்லணும், இந்த கூட்டணி நீங்கள் அது தெரியாது எனக்கு, இந்த கூட்டணி என்பதே இந்த கொள்கை கூட்டணி, சித்தாந்த கூட்டணி, அரசியல் கூட்டணி அப்படிங்கிறத நமக்கு அழகாக பேசலாம், பேசுறதுக்கு நல்லா இருக்கும். தேர்தல் வெற்றிக்கான தான் முயற்சிகள் தான் இதெல்லாம். ஓட்டு சார் இல்லை நீங்கள் குறிப்பிடுறது போல விஜயும் பாஜகவும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி ஓகே சொல்லலாம்.
விஜய் அந்த இடத்துல இதா இருக்க மாட்டாரா, சிக்கலா இருக்க மாட்டாரா? பாஜக வேண்டாம் அப்படிங்கிறதுல பாஜக விஜய் ஏத்துக்கும், அது ஓகே. விஜய் ஒத்துக்குவாரா? அது விஜய் ஒத்துப்பாரா இல்லையான்னு என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்ல முடியாது. நான் விஜய் அல்ல, அது வேற விஷயம். ஆனால் அரசியல் கணக்கில் இல்ல, ரைட்டு, கரெக்டு சார். எல்லாமே சொல்லலாம் சார். அது மாதிரிலாம் பண்டாரம் பரதேசின்னு சொன்னாங்க. 6 மாதத்துல 1 வருஷத்துலேயே சேர்ந்தாங்க. நண்பர் மகிழ்நனுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆர்எஸ்எஸ்ஐ குறை கூறாமல் கலைஞர் கருணாநிதி பேசியிருக்கார். அது அவர்கள் இயக்கம், நாங்கள் வேறு இயக்கம்னு சொல்றாரே தவிர இல்லை என்ன இல்லை, அதாவது ஆர்எஸ்எஸ்ஐ விமர்சிக்கவில்லை. ஆர்எஸ்எஸ் பற்றி நரேந்திர மோடி அவர் அதைத்தான் நான் சொல்றேன். அது விமர்சனம் இல்லை. அதாவது நீங்க முழுக்கவே அந்த கம்ப்ளீட்டா படிச்சு பார்த்தீங்களா தெரியும். நம்ம வந்து சார் ஒரு விஷயம் நம்ம குறுக்கிட வேண்டாம். ஒரு நிமிஷம் கேட்டுக்கங்க. எல்லாருமே ஏதாவது ஒரு தர்ம ஒரு சங்கடத்தை, அதுக்காக வந்து கலைஞர் கருணாநிதி ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாளர் நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். திமுகவே சொன்னாலும் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும். ஆனால் சோனியா காந்தி வந்து கும்பமேளாவை அது என்ன சொல்லுவாங்க, கங்கையில் குளித்த போது இது மதவாதம் இல்லையா அப்படின்னு பேசுகிறவர் கலைஞர் கருணாநிதி. இது பதிவாகி இருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கூட்டணி கிட்டலாம் பற்றியெல்லாம் பேசுகிறதெல்லாம் நம்ம அபத்தம் சார். தேர்தல் வெற்றிக்காக செய்யப்படுகிற ஒரு ஃபெசிலிட்டி, அதாவது வசதி ஏற்படுத்துகிற ஒரு வகை, அவ்வளோதான். இந்த 21 கேள்விகள் இன்றைய ஆங்கில நாளேட்டில் கேட்கப்பட்ட கேள்வியில் 21 கேள்வியில் 4 கேள்வி தாவேகா குறித்தது. அந்த தாவேகா குறித்து அவர் கேள்வி எதுக்குமே தெளிவாக சொல்லலை. அதில் ஒத்துக்கிறேன், மகிழ்நன் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன், கிளியராக சொல்லலை. ஆனால் கிளியராக சொல்லாததுனால இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஒரு கட்டத்தில் இருக்கும்போது ஏதோ ஒரு சமயத்தில் மாறும்போது, உதாரணத்துக்கு ஐ டோன்ட் ரெஸ்பாண்ட் டு ஹைபோதெட்டிக்கல், யூகத்தின் அடிப்படையில் பதில் சொல்ல மாட்டேன். இது எல்லா காலத்திலும் எல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் வரும் ஒரு சூழல் மாறிடுச்சுன்னா யூகமாக இருக்கலாம், இது யூகம் இப்போ யதார்த்த களம்னு சொல்லிட்டாங்க. இதே பிஜேபி கூட்டணி பற்றி இதே எடப்பாடி என்ன சொன்னார்? அப்போவும் என்ன திமுக ஆதரவாளர் என்ன சொன்னாங்க? பிஜேபியோட கள்ளக்கூட்டணிங்க தெரியும் அவங்களுக்கு, சேர மாட்டாங்க. சேர்ந்த பிறகு அவர் டென்ஷன் ஆகிட்டார். உண்மை அதுதான். நம்ம வந்து எந்த விதமான, எனக்கு எந்த கட்சியும் ஆதரவும் கிடையாது, எல்லா கட்சிகளும் குப்பைகள் நினைக்கிறவன் நான். இதை தயவுசெய்து பதிவு செய்யுங்க. சரி, பொது உடைமை இயக்கத்தை மட்டும்தான் நான் மதிக்கிறேன். சரி, இதையும் பதிவு செய்யுங்க. அது மற்றெல்லாம் விட்டுருவோம். பொது உடைமை இயக்கத்தை நான் சொல்கிறேன், கேர்ஃபுல்லாக சொல்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சிகள்னு சொல்ல, அது வேறு விஷயம். என்னென்னா இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பம், சூழலுக்கு ஏற்ப எல்லா கட்சிகளுமே ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு சூழலில் எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி சேர்றாங்க. நீங்கள் கேட்ட கேள்வியில் தாவேகாவும் பாஜகவும் வருவதற்கு சூழல் இல்லை என்று முற்றிலுமாக இருக்க முடியாது. ஒரே தயக்கம் என்னென்னா, அது அனைத்து இந்த அதிமுக மற்ற கட்சிகளும் இதுவரையில் அவங்க டெஸ்ட் பண்ணலை. களத்தில் இறங்கி அவங்களோட உண்மையான வாக்கு சதவீதம் என்னன்னு தாவேகாவுடைய உண்மையான பலம் தெரியாது. ஒருவேளை அவங்க எம்ஜிஆருக்கு எப்படி திண்டுக்கல்லில் வந்தார், பின்னாடி வந்தார், சூழல் மாதிரி ஒரு சூழல் வந்தால் இருக்கலாம், வரலைன்னா தெரியாது. விஜயகாந்த் 2006 தேர்தலுக்கு முன்பு கட்சியை தொடங்கினார், மகத்தான பலம் வந்தது. ஜெயலலிதாமையார் தோல்வி அடைந்தார், அதிமுக தோல்வி அடைந்து கலைஞர் கருணாநிதி ஆட்சிக்கு வந்தார். அப்போ தங்களுடைய வாக்குகள் வந்து குறைஞ்சதுக்கு காரணம் விஜயகாந்த்னு கணக்கு போட்டு அடுத்த தேர்தலில் விஜயகாந்தோடைய தேமுதிகவோட கூட்டணி வச்சது அதிமுக, அவங்களுக்கும் கிடச்சிது, தேமுதிகவுக்கும் கிடச்சிது, அதிமுக ஆட்சிக்கு வந்தது. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நம்பர் தான் சார், நம்பர் கேம். ஆக அதுவரையில் காத்திருக்கிறாங்க. யார் காத்திருக்காங்க? எல்லாரும் காத்திருக்காங்க. எல்லாரும்னா திமுகவில் எப்படி வேணாலும் மாறலாம். இல்லை, என்னோட சென்டென்ஸ் முடிச்சிடுறேன். எல்லாரும் சொல்றது திமுகவில் இருக்கிற அதிருப்தியில் இருக்கிற கூட்டணி கட்சிகளும் உள்பட. சரி, ஓகே ஓகே ஓகே. நான் பாலசிங்கத்திட்ட கேட்கணும். பாலசிங்கம் சார், பாக்கி ஒரு விஷயத்த சொன்னார், கூட்டணி கணக்கு அப்படிங்கிறது இன்னும் தேர்தலுக்கு நாள் இருக்கிறதுனால எப்படி வேணாலும் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒன்று சொன்னார். எடப்பாடியோட பேட்டியில் விடுதலை சிறுத்தைகளை குறிப்பிட்டு கூட ஒரு கேள்வி வந்திருக்குது. அதில் சொல்லும்போது, அதாவது விசிக, கம்யூனிஸ்டுகள் இவங்களோடலாம் கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டபோது, திமுக ஆட்சியை அகற்றத்துக்கு யார் வந்தாலும் அவங்களோட இணைந்து பணியாற்ற தயார் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அந்த இடத்துல ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? இன்னொன்று, விஜயை பற்றிய கேள்விக்கு வந்து இன்னும் தேர்தல் உத்திகளை வந்து வெளியில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி பேசுனது அப்படிங்கிறது, அதை எப்படி எடுத்துக்கிறது? ரெண்டையும். அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் பாக்கி சொன்னது கூட்டணி பற்றி சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி என்பது
வலுவான கூட்டணியாக, கொள்கை கூட்டணியாக இருக்கிறது. அண்ணன் பாக்கி சொல்கிற போதெல்லாம் கொள்கை கூட்டணி எல்லாம் எதுவும் கிடையாது, எல்லாம் வெற்றிக்காக தான் என்று சொன்னார். ஆனால் இந்திய அரசியல் வரலாற்றில் 6-7 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரு கூட்டணி அமைத்து, அது கொள்கை அடிப்படையில் அமைத்து, அதுவும் குறிப்பாக சனாதன சக்திகளுக்கு எதிரான ஒரு கூட்டணியை அமைத்து தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி அமைந்திருக்கிறது. அந்த கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளை, இடதுசாரிகளை இப்பொழுது எடப்பாடியார் அவர்கள் அழைக்கிறார். 4 ஆண்டுகள் மக்கள் களத்திலே வந்து பணியாற்றாத அதிமுக, மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடாத அதிமுக இன்றைக்கு தேர்தல் களத்துக்கு வந்திருக்கிறது. நேரடியாக தேர்தல் களத்திற்கு வந்திருக்கிறது. இந்த தேர்தல் களத்திற்கு வந்தவுடனே அதுதான் அவர்களுக்கான ஒரு இயலாமையாகவும் நான் பார்க்கிறேன். ஒருவேளை 4 ஆண்டுகள் அவர்கள் மக்கள் பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து களத்தில் இருந்து போராடி இருந்தால் மற்ற கட்சிகளோடு இணையக்கூடிய அல்லது போராடக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகளெல்லாம் தள்ளி போட்டுவிட்டு நேரடியாக இப்பொழுது தேர்தல் களத்துக்கு வந்திருக்கிறார், பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். இந்த பிரச்சாரத்தில் அவர் சொல்லுகிறார், விடுதலை சிறுத்தைகளை, இடதுசாரிகளை நாங்கள் வரவேற்கிறோம், ரத்தன கம்பளம் அழைத்து போட்டு வரவேற்கிறோம் என்று சொல்லுகிறார். விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கிறது, இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் பிஜேபி இருக்கிற அணியிலே இருக்க மாட்டோம் என்பது அனைவருக்கும் தெரியும். குறிப்பாக எங்கள் கட்சியை பொறுத்தவரை பிஜேபியும் பாமகவும் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் இடம்பெற மாட்டோம், அந்த கட்சிகள் இடம்பெறுகிற கூட்டணியில் இடம்பெற மாட்டோம் என்பதுதான் எங்களுடைய உறுதிப்பாடான நிலைப்பாடு. அப்படி இருக்கிற நிலையில் ஏன் எடப்பாடியார் இன்றைக்கு இந்த அழைப்பை விடுக்கிறார் என்று சொன்னால், ஒன்று திமுக கூட்டணியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒன்று. இரண்டாவது, எடப்பாடியார் தான் பலவீனமாக இருக்கிறோம், வெற்றி பெற முடியாது என்கிற எண்ண ஓட்டத்தில் தான் இந்த அழைப்பை விடுத்திருக்கிறார். இன்னொன்று, பிஜேபியை கழட்டி விட்டுவிட்டு கூட அவர் வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறார் என்பதை ஒரு சூசகமாக தெரிவிக்கக்கூடிய வகையில் இந்த கருத்து இருக்கிறது. இன்னொன்று, பிஜேபிக்கு அவர் ஒரு கருத்து சொல்கிறார், நீங்கள் கூட்டணி ஆட்சி என்று சொல்லுகிறீர்கள். 4 முறை அமித்ஷாவும் சொல்லியிருக்கிறார் கூட்டணி ஆட்சி தான் என்று. அந்த நிர்பந்தத்திற்கு விடை சொல்லக்கூடிய வகையிலும் இந்த கருத்து இருப்பதாக யூகிக்க முடிகிறது. இன்னொன்று, இது எல்லாவற்றையும் பார்க்கிற போது இது அனைத்துமே பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவாக ஒரு முன்னெடுப்பாக இந்த அழைப்பு விடுப்பது என்பது எல்லாம் கூட பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு அஜெண்டா செயல் திட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆகவே அவர்கள் இப்பொழுது ஒரு பிரம்மாண்ட கட்சி வரப்போகிறது, விஜய் கட்சி வரும் என்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். இங்கே ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. என்ன நரேட்டிவ்னா, திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது, ஆனால் திமுக கூட்டணியை எதிர்க்கக்கூடிய அல்லது வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு இங்கே ஒரு கூட்டணி உருவாகி கொண்டிருக்கிறது என்கிற நரேட்டிவை மீடியா மூலமாகவும் மற்ற அமைப்புகளின் மூலமாகவும் அவர்கள் இந்த கருத்து உருவாக்கத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அதனால்தான் பிரம்மாண்டமான ஒரு கட்சி இருப்பதாக அவர் சொல்லுகிறார். அதிமுகவே ஒரு பிரம்மாண்டமான கட்சி தான், திமுக ஒரு பிரம்மாண்டமான கட்சி தான். தமிழகத்தை பொறுத்தவரை 2 கட்சிகள் தான் திராவிட கட்சிகள், திமுகவும் அதிமுகவும் ஒரு பிரம்மாண்டமான கட்சிகள் தான். அப்படி இருக்கிற சூழலில் அவர் இன்னொரு பிரம்மாண்டமான கட்சியை அழைப்பு விடுக்கிறார் என்று சொன்னால், வரப்போகிறது என்று சொன்னால், அதில் என்ன பொருள் என்று சொன்னால், அதிமுக தன்னுடைய இயலாமையை அங்கே சொல்லுகிறது என்று நான் கருதுகிறேன். அதிமுக இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு கட்சி இல்லாமல் நம்ம வெற்றி பெற முடியாது, அதாவது குறிப்பாக தாவேக இல்லாமல் வெற்றி பெற முடியாது. இன்னொரு பிரம்மாண்டமான ஒரு கட்சி, அதாவது இப்பொழுதுதான் துவங்கப்பட்டிருக்கிறது, இன்னும் டெஸ்ட் கூட பண்ணல, அது எவ்வளோ ஓட்டு சதவீதம் இருக்கிறது என்பது கூட யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த கட்சியை ஒரு பிரம்மாண்ட கட்சி என்று கருதி அவர் அழைப்பதாக தெரிகிறது. அதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், எடப்பாடி அவர்கள் பலவீனமாக இருக்கிறார். ஒருபுறம் கூட்டணி அவருக்கு பிஜேபியோடான அந்த கூட்டணி என்பது இன்னும் ஒரு ஒருங்கிணைவு அமையவில்லை, ஒரு சிங்க் ஆகலை, அங்கே ஒரு ஜெல் ஆகலை என்பதும் அதுக்குள்ளே இருக்கிறது. அதில் எல்லா கோணத்தையுமே முன் வச்சுட்டீங்க. நான் வரேன். நான் சுமந்த் கிட்ட கேட்கணும். நீங்கள் சொன்னதில் மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்கறது அப்படிங்கிறது, சுமந்த் சார், இதுதான் அதாவது கூட்டணி, அதாவது இவ்வளோ நாள் கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறதுல பாஜக இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப உறுதியாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஜய் அப்படிங்கிற கதவை லைட்டாக ஓப்பன் பண்ணுறாரா எடப்பாடி? நிச்சயமா. அதாவது சமீப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு அமித்ஷா அவர்கள் பேசிய பேச்சாக இருக்கட்டும், நேற்று திரு அண்ணாமலை அவர்கள் கொடுத்த பேட்டியாக இருக்கட்டும்,
இது எல்லாமே வந்து ஒரு கூட்டணியை ஒரு சுமூகமாக நடத்துவதற்காக உதவாத விஷயங்கள். ஏன்னா அவர் நேற்று திரு அண்ணாமலை கொடுத்த பேட்டியில் அவர் அந்த மாதிரி பேச வேண்டிய அவசியமே இல்லை, எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கு தெரியாமல் நடந்ததுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அமித்ஷாஜி சொல்லிட்டாரு அப்படிங்கிறத 3 வாட்டி சொல்கிறாரு. சிம்பிளாக வந்து தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதுக்கு நாங்கள் உட்பட்டிருக்கிறோம், கட்டுப்படுவோம்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் அதை ரிப்பீட் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஸோ ஒரு தரப்பு ஒரு கூட்டணியில் ஒரு இந்த மாதிரி ஒரு சந்தேகம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் நடந்து கொண்டிருக்கிற போது இவர்கள் ஏன் அதை வந்து அப்படியே ஏற்றுக்கணும்? சரி, எங்களுக்கும் வேறு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறதுனா அதாவது இந்த மாதிரி தேவையில்லாத பேச்சுக்களில் நீங்கள் தொடர்ந்து ஈடுபடுவீர்கள் என்று கூறினால் எங்களுக்கும் வேறு ஆப்ஷன் இருக்குது, பார்க்கலாம். விஜயோட கூட்டணி வைக்கணும் என்று அதிமுக விருப்பப்பட்டது, அது நடக்கவில்லை. அதுக்கு பிறகுதான் பாஜகவுக்கு போனாங்க. இப்போ திரு விஜய் அவர்கள் நாளைக்கு பாஜகவும் திமுகவும் தான் சொல்லியிருக்காரே தவிர அவர் அதிமுகவோட எக்காரண கொண்ட கூட்டணி கிடையாதுன்னு அவர் சொல்லலையே. அப்போ எனிதிங் கேன் ஹேப்பன். 8 மாத காலம் இருக்கிறது. அவர் ஆப்ஷன்ஸ், உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் இந்த கூட்டணியில் ஒரு நம்பகத்தன்மையோடு நடந்து கொள்ளவில்லை என்றால் நாங்களும் எங்களுடைய ஆப்ஷன்ஸை, கதவுகளை திறந்து வைப்போம். அதுதான் இந்த மெசேஜ். இல்ல கதவை திறந்தாலும் அதுல இல்ல அந்த கதவை திறந்த பிறகு கூட அங்க ஒரு சிக்கல் இருக்குது இல்ல. எங்க தலைமையை யார் ஏக்குறாங்களோ அவங்களோட தான் கூட்டணி அப்படிங்கிறதுல விஜயும் உறுதியா இருக்காரு இல்ல. விஜயோட தலைமை எடப்பாடி எப்படி ஏத்துக்குவார்? ஏங்க அவருடைய நிலைப்பாடு அவர் சொல்லியிருக்கிறாரு. நாளைக்கு ஒருவேளை கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும்போது அந்த நிலைப்பாடு மாறலாம். ஸோ எதுவுமே காஸ்ட் இன் ஸ்டோன், அதாவது கல்லில் வந்து அமைக்கப்பட்டது கிடையாதுங்க. ஒரு கூட்டணி பேச்சில் எனக்கு 100 சீட்டு வேணும்னு ஒரு கட்சி வரும், கடைசியில் அது 25 சீட்டில் முடியும். இது பார்க்கலையா? அப்போ 100 சீட்டு வேணும்னு சொல்லிட்டாங்க, கூட்டணியே இருக்காது, நம்ம சொல்ல முடியுமா? எல்லாருடைய முதல் கட்ட நிலைப்பாடு இதுதான், என் தலைமையில் தான் கூட்டணி, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறது அவருடைய இனிஷியல் ஸ்டாண்ட். அந்த ஸ்டாண்டில் அவர் 8 மாதத்துக்கு பிறகு அவர் எந்த சிச்சுவேஷனில் இருக்கிறாரு, அதே வந்து நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாரா இல்லையாங்கிறத அடுத்த 6 மாதத்தில் தெரிய போகுது. ஸோ அதனால் இது எந்த ஒரு கதவையும் இப்பொழுது மூட வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கும் கிடையாது, விஜய் அவர்களுக்கும் கிடையாது. ஸோ அதனால் அவர் பை சாய்ஸ் சொல்லிட்டார், பிஜேபி கிடையாது, டிஎம்கே கிடையாதுன்னு சொல்லிட்டார். அதை தாண்டி மற்ற எந்த கட்சியை பற்றியும் நாங்கள் கூட்டணி அவங்களோட வைக்க மாட்டோம்னு அவர் சொல்லலை. ஸோ அதனால் வை ஆர் வி ஸ்பெகுலேட்டிங்? நாளைக்கு ஒரு வேளை பாஜக இதே மாதிரி தொடர்ந்து அதிமுகவை பலவீனப்படுத்தி பேசி கொண்டிருந்தாலோ, இல்லை அவர்கள் நடவடிக்கைகள் மூலம் இந்த கூட்டணி வெற்றி பெறக்கூடாதுங்கிற மாதிரி நடந்து கொண்டாலோ, கடைசி நிமிஷத்தில் அவர்கள் மாற்றி அதிமுக அவர்களை விட்டு சென்று வேற எங்கேயாவது ஒரு கூட்டணி அமைக்க ஒரு வார்த்தை குறிப்பிட்டீங்க. அதிமுகவை வந்து பலவீனப்படுத்த பாக்குது அப்படிங்கிற மாதிரி பாஜக. அதாவது இப்போ வந்து எல்முருகன் பேசுனதாகட்டும், அண்ணாமலை பேசுனதாகட்டும், தமிழிசை பேசுனதாகட்டும், எல்லாருமே சொல்றது எங்களுக்கு அமித்ஷா சொல்றதுதான் வேத வாக்கு அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து அதிமுக ஒரு மாதிரி பலவீனப்படுத்த முயற்சிக்குதா பாஜக? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இஷ்யூ வந்து இப்பொழுது பேச வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் இல்லை, எல்லோருக்கும் தெரியும். நீங்கள் எலெக்ஷனில் உங்களுக்கு மெஜாரிட்டி தனியாக வந்தாலும், ஒரு சிறிய மெஜாரிட்டி வந்தாலும், மெஜாரிட்டி கிடைக்காவிட்டாலும் இது உறுதியாக அது கூட்டணி ஆட்சிங்கிறது உங்களுக்கும் தெரியும், ஒரு சின்ன குழந்தை கூட தெரியும் அது. ஸோ முன்னாடி காங்கிரஸ் திமுக வந்து அந்த மைனாரிட்டி அரசு அமைக்கும் போது காங்கிரஸ் திமுகவை நம்பி மத்தியில் இருந்ததுனால ஓடிச்சு. இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. இதை பற்றி திருப்பி கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகிப்போம், கூட்டணி ஆட்சியில் நாங்கள் இடம்பெறுவோம், எதுக்காக சொல்லணும்? உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம். அதிமுக ஏற்கனவே பலவீனமாக இருக்கக்கூடிய கட்சியை நீங்கள் பலவீனமாயிட்டீங்கன்னு டெய்லி சொல்லணுமா? அப்படின்னா என்ன சொல்றீங்க நீங்க? இந்த கூட்டணியில் எங்களுடைய டார்கெட், இவங்களுடைய பிஜேபியுடைய டார்கெட் யாரு? திமுகவா அதிமுகவா? எனக்கு டவுட் வருது. யாரை நோக்கி அவங்க எதிர்த்து பேசுகிறாங்க? எதிர்த்து பேசுறது இல்லை ஒன்று. ரெண்டாவது விஷயம் நான் சொல்கிறேன், எவ்வளவோ கேசஸ் ஓடிட்டு இருக்கு. ஒரு கேஸை கூட மத்திய அரசு பாஜக தலைமையில் இயங்கக்கூடிய மத்திய அரசு ஒரு கேஸை கூட துரிதமாக நடத்த முயற்சி செய்யவில்லை. ப்ராசிக்யூஷன் தான் நடத்தணும் கேஸை.
நீதிமன்றத்தில் அது தாமதப்பட்டால் கூட யார் அதுக்கு கேட்கணும்? ஏன் இதே சிபிஐக்கு 2021 2G கேஸ் டெய்லி ஹியரிங் வேணும்னு கேட்க தெரிஞ்சிச்சுல்ல. இப்போ 25 உட்காந்துருக்கோம், ஏன் கேட்கல? ஸோ நிச்சயமாக ஏதோ ஒரு சந்தேகம் ஏற்படும் வகையில் பாஜகவினுடைய நடவடிக்கைகள் தொடர்ந்து இருக்கின்றன. அதனால தான் அவங்க டார்கெட் ஏடிஎம்கேயா டிஎம்கேயாங்கிற சந்தேகமே இருக்குது. ரைட். பெருமாள் மணி குறுக்கிட்டாரு. பெருமாள் மணி சார், அதாவது சுமன் சொல்றதும் ஒரு விதத்தில் ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. கதவை திறந்து வச்சிருக்காங்க எடப்பாடி. அதே போல விஜய்க்கும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது, என்ன வேணாலும் மாறலாம் அப்படிங்கிறாரு. தமிழ்நாட்டில் ஒரு முதல்வர், 2 முன்னாள் முதல்வர்கள் இருக்காங்க, 4 முதல்வர் வேட்பாளர்கள் இருக்காங்க. ஐயா 2026 தேர்தலில் ஐயா ஸ்டாலின் ஒரு முதல்வர் வேட்பாளர், ஐயா எடப்பாடியார் ஒரு முதல்வர் வேட்பாளர், ஐயா விஜய் ஒரு முதல்வர் வேட்பாளர், ஐயா சீமான் ஒரு முதல்வர் வேட்பாளர். இந்த 4 முதல்வர் வேட்பாளர்களும் ஒருவர் கூட்டணி அமைக்க வாய்ப்பில்லை என்பது தமிழக அரசியலுடைய பாலபாடம். ஏன்னா 4 பேருமே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போ தேசிய கட்சியான காங்கிரஸ் முதல்வர் வேட்பாளர் என்ன கல்லில் எழுதி வச்சதாங்க, மாற்ற முடியாதா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க, அது எப்படின்னா, அது ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு நடிகராக இருந்து அவரே சொல்வதை போல ஒரு உச்ச நிலையில் இருக்கிற போது அவர் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். அவர் 120 மாவட்ட செயலாளர்களை நியமித்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய மாநில மாநாட்டை நடத்தியிருக்கிறார். 2வது மாநில மாநாட்டுக்கு தயாராகிறார். இவ்வளவு விஷயங்களையும் அவர் தெளிவுபடுத்திய பிறகும் அவர் எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி போவதற்கான வாய்ப்புகளை திறந்து வைப்பார்? அப்படி அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர் கூட்டணி போனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா விஜய் அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொள்ளுமா? இல்லை தாவேகா ஐயா எடப்பாடி அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொள்ளுமா? 2க்குமே வாய்ப்பில்லை. அதெல்லாம் தெரிய போகுது. இப்போ என்னன்னா, ஆனா சுமந்த் பேசும்போது ஒரு விஷயத்தை கூட சொன்னார், அதாவது இதெல்லாம் கடைசியா உட்கார்ந்து பேசிக்குவாங்க, இப்ப பேசக்கூடிய விஷயம் இல்ல அப்படின்றாரு. இல்லைங்க, எப்படி அதுக்கான வாய்ப்பு நீங்க தமிழ்நாடு அரசியல் நீண்ட காலமாக கவனித்து வருகிற போது, நீ ஒரு கதாநாயகனாக இருந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவர்களுடைய எண்ணமும் அவர்களுடைய நம்பிக்கையும் மிகப்பெரியதாக இருக்கும். நீங்க ஏன் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்து விட்டு கட்சியை ஆரம்பிப்பதாக சரத்குமாருக்கு கூட ஒரு கனவு இருந்துச்சு சார், முதலமைச்சர் ஆகணும் சார். இல்ல சார், நீங்க ஒரு தடவை நீங்க களத்துக்கு போய் பாருங்களேன். நீங்க ஒரு தடவை யார் ஒருவருமே களத்துக்கு போனா இயல்பாகவே உங்களுக்கு அந்த உற்சாகம் கிடைக்கும். அப்போ அவர் அவ்வளோ பெரிய கட்சியை, அவ்வளோ பெரிய ஒரு நடிகராக இருக்கிறார். மன்றத்தை நீண்ட நெடுங்காலமாக கவனமாக கட்டி வருகிறார். அதை நம்ம மறுக்கக்கூடாது. அவர் இன்றைக்கு ஏதோ திடீர்னு மன்றத்தை மாற்றலை. அவர் மன்றத்தில் இருப்பவர்களை அரசியல் படுத்தி இருக்கிறார். தங்களுடைய கொள்கை தலைவர்கள் யார் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். அவர் ஐயா பெரியாரையும் ஐயா அம்பேத்கரையும் பிடித்து கொண்டு மேலெலும்பி வருகிறார். மிக கவனமாக தன்னுடைய காய்களை நகர்த்துகிறார். அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்காமல் இருப்பதற்கு காரணம், அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான எதிர்ப்பு ஓட்டுகள் அஇஅதிமுகவிடம் இருக்கிறது. அது தன்னை நோக்கி வர வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் விமர்சிக்காமல் இல்லை, அவர் காங்கிரஸ் கட்சியும் விமர்சிக்காமல் இருக்கிறார். அப்போ பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் காங்கிரஸ் இருக்கு. எனக்கு இதுல ஒரே ஒரு தலையீடு சொல்லுங்க. அதிமுகவிடம் திமுக எதிர்ப்பு வாக்குகள் இருக்குதுன்னா திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுக இருக்கிற வாக்குகள் வரணும். ஆமா, அதிமுகவிட நான் தான் திமுக கடுமையா எதிர்க்கிறேங்கிற ஒரு போட்டி தான் ஃபர்ஸ்ட். அதுதான் அவர் எடுக்கிறாரு. அவர் அப்படியே தான் அதிமுக விமர்சிச்சு, நீங்க என்னங்க திமுக ஒழுங்காவே விமர்சிக்க மாட்டேங்கிறீங்க, நான் பண்ற பாருங்க விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக செய்கிற விமர்சனத்தை விட கூர்மையாக அவர் விமர்சனம் செய்து அதிமுகவையும் சேர்த்து நீங்க ஒழுங்கான எதிர்கட்சியாக செயல்படவில்லை, நான் தான் எதிர்கட்சியாக செயல்பட வந்திருக்கிறேன்னு சொன்னா அந்த களத்துல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும். அப்படி எதையுமே செய்யாம அதிமுக விமர்சிக்க மாட்டேன், திமுக குறித்தும் அவர் நீண்ட நெடிய விமர்சனங்கள்லாம் தொடர்ச்சியான அரசியல் விமர்சனங்கள்லாம் வச்சிருக்கல. 2-3 இடத்துல இப்போ இந்த கஸ்டடியல் டெத் தொடர்பான விமர்சனங்கள், முன்னாடி அவ்வப்போது நடக்கிற சம்பவங்கள் தொடர்பான அறிக்கைகள் தாண்டி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான பொலிட்டிக்கல் விமர்சனங்கள் எதுவும் வரல. அப்படிங்கிற பொழுது இவர் இந்த சைடில் இருந்து எடப்பாடி அவர்களுக்கு நீங்கள் கதவை பூட்டாதீங்கன்னு சொல்ல, நீங்கள் வராதீங்கன்னு எடப்பாடி சொல்ல, இது கிட்டத்தட்ட ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் மாதிரி இருக்குது. சரி, பெரும்பாலும் இல்லை, அதெல்லாம் அவர்களுடைய ஊகத்துக்கே நான் விட்டு விடுகிறேன். அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், பாஜகவுடன் திமுகவுடனும் எக்காலத்திலும் கூட்டணி இல்லை, எக்காலத்திலும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்றாரு. நீங்க இதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் ஒரு உதாரணம் இருக்கிறது. ஐயா விஜயகாந்த் அவர்கள் அன்றைக்கு பெருங்கொண்ட தலைவர்களாக இருந்த அம்மா ஜெயலலிதா அவர்களும் ஐயா கலைஞர் அவர்களும் அவர்களுடைய அரசியல் வாழ்வின் சிறந்த பகுதிகளில் இருந்தபோது இருவரையுமே எதிர்த்தார். அதிலிருந்து கூட இவர் ஒரு பாடம் கற்றுக்கொண்டு இருக்கலாம். ஏனென்றால்
இருவரும் முன்னேற்ற கழகங்களுக்கு மாற்று என்று வந்த பல பேர் வீழ்ந்திருக்கிறார்கள். அதிலிருந்து கூட அவர் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு இருக்கலாம். பாடத்தை எனக்கு கொஞ்சம் விளக்குங்க. அதான் இது ரொம்ப சிம்பிள். ரெண்டு பேரையும் எதிர்க்க கூடாது, ஒருத்தரை மட்டும் எதிர்க்கணும். இங்க பாருங்க, இது நான் ரொம்ப எளிமையா சொல்றேன். இருவரும் முன்னேற்ற கழகங்களுக்கு மாற்று என்று வந்தவர்கள் இதற்கு முன்னால் வீழ்ந்திருக்கிறார்கள். இவர் ரொம்ப தெளிவா சொல்லுகிறார், மத்தியில் ஆளுகிற அரசையும் மாநிலத்தில் ஆளுகிற அரசையும் ஒருவர் எதிர்க்கிறார். மத்தியில் ஆட்சி இருக்கிற ஆட்சிக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளையும், மாநிலத்தில் திமுக எதிர்ப்பில் பிறந்த இயக்கம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க அந்த வாக்குகளை நீங்கள் குறிவைக்கிற பொழுது அவர்களை ஏன் விமர்சிக்கணும் இல்லையா? அது அவ்வளவு தெளிவாக விஜயனுடைய பாதை தெரிந்த பிறகும் அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணிக்கு போவார் என்று சொல்வது. இன்னொன்று, அஇஅதிமுக இந்த இன்டர்வியூலேயே ஒரு கேள்வி இருக்கு. நீங்க அவங்க ரொம்ப நாளா கரிஷ்மேட்டிக் லீடர்ஸ் கிட்ட இருந்தவங்க, அந்த கரிஷ்மா உங்களுக்கு மிஸ் ஆகிறதா இருக்குதுன்னு நாம இன்றைக்கு பேசுகிற இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்டர்வியூலேயே ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ என்னன்னா, அஇஅதிமுக தொண்டர்கள் நீண்ட காலமாக திரைப்படங்களில் வந்த கரிஷ்மேட்டிக் தலைவர்களை தங்களுடைய தலைவர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள். அதற்கான ஒரு ஸ்பேஸ் தனக்கு இருக்குன்னு கூட அவர் நினைக்கலாம். ஆக ஒரு தெளிவாக வருகிறார், நிதானமாக வருகிறார், திட்டமிட்டு தன்னுடைய நகர்வுகளை முன்னகர்த்துகிறார். 120 மாவட்ட செயலாளரை போடுறாரு, கிளை அமைப்புகளை ஏற்படுத்துகிறார், 2வது மாநில மாநாட்டை கொண்டு போய் மதுரையில் நடத்துறதுக்கு தயாராகிறார். இவ்வளவு விஷயமும் தயாராகிறவர் போய் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி போகிற மனநிலையில் இருந்தா அவர் உதயநிதியை பார்த்து பேசி திமுகவோட கூட்டணியில் நீங்க அதிமுக கூட்டணிக்கு போனா இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, அங்க துணை முதல்வர் பதவி தான் கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்படி ஊகத்துல தானே பேசுறாங்க. அது ஏன் அங்க போய் போனோம்? அதை திமுக உதயநிதிட்ட பேசி, ஏற்கனவே அவர் தயாரிப்பாளராகவும் இவர் நடிகராகவும் இருந்த நட்பு இருக்கிறது. இருவரும் திரைத்துறையிலிருந்து வந்தவர்கள். திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை தான் கையில் எடுத்துட்டாரு சார். அப்ப அவர் அதனால தான் நான் சொல்றேன், அவர் எப்படி திரும்பி திமுகவை எப்படி அவர் நிராகரிக்கிறாரோ அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அவர் நிராகரிக்கிறார். நீங்க ஒரே ஒரு இடத்தை பிடிச்சிட்டீங்க. அது எங்க வெளிப்படையா விஜய் அதிமுக அவர் ஒரே நிமிஷம் அவர் இந்த பாயிண்ட் நான் அரசியல் ஒரே அதாவது அதிமுகவை விமர்சிக்கவில்லைங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுட்டு அது திரும்ப திரும்ப சொல்லியாச்சு. அவர் திமுக எதிர்ப்பு வாக்குகளை குறிவைக்கிறார், பாஜக எதிர்ப்பு வாக்குகளை குறிவைக்கிறார். இதுக்காக தான் விஜய் ஏங்க இன்னமும் நான் சொல்றேங்க, அவர் அதிமுக கூட போறதை விட அவருக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, காங்கிரஸ். சரிங்களா? ஒருவேளை தாவேகாவும் காங்கிரஸும் சேருதுன்னு வைங்க, அது தமிழக அரசியல் என்ன மாதிரி விளையும்? காங்கிரஸையும் தான் அவர் விமர்சிக்காம இருக்காரு. நீங்க அஇஅதிமுகவை விமர்சிக்கவில்லை, அதனால அங்க கூட்டணிக்கு பேருவாரு அப்படின்னு சொல்றது என்ன? அப்புறம் அந்த கட்சி கூடி இருங்க, நான் சொல்றேன், கட்சி கூடி அவங்க முதல்வர் வேட்பாளர்னு அறிவிக்கிறாங்க. அவர் அதை ஏத்துக்கிட்டாரு. ஒருவர் முதல்வர் வேட்பாளர்னு அறிவிக்கப்பட்ட பிறகும் 4 ஆண்டுகள் முதல்வராக இருந்த ஒரு கட்சியினுடைய தலைமையை ஏற்றுக்கொள்வார்னு சொல்வது அரசியல் அறியாமையை அன்றி வேறில்லை. மகிழன், விஜய் என்ன அரசியல் தெளிவோடு இப்போ பாஜக அதிமுகவுன்னு சில அரசியல் கொள்கைகள் இருக்குது. ரெண்டும் இல்லை, எனக்கு பேசிக்கா புரிஞ்சிக்க வேண்டியது இல்ல. பெருமாள் மணி சொன்னது ஒரே ஒரு புள்ளி தான். அதாவது மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சியோட எதிர்ப்பு வாக்குகளையும் ஒன்றியத்தில் ஆளக்கூடிய கட்சியோட எதிர்ப்பு வாக்குகளையும் வாங்கணுங்கிறதுக்காக தான் இவங்க 2 பேருமே ஆன்டி பிஜேபி ஆன்டி டிஎம்கே இந்த 2 விஷயத்தை மட்டும். அது யார்கிட்ட இருந்து வாங்குவாரு? இப்போ ஆன்டி டிஎம்கே ஓட்டுகளை வாங்கணும். அதிமுக விமர்சிக்காமல் இருந்தால் அதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள், நான் எப்படி புரிஞ்சுக்கேன், அதிமுகவோட தொண்டர்கள் நமக்கு ஏற்கனவே முன்னாடி நடிகர்களாக இருந்த எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் தான் நமக்கு தலைவராக இருந்தாங்க. விஜய் நம்ம கட்சியை விமர்சிக்கவே இல்லை. நம்ம அதனால் அவருக்கு பாவம் பட்டு நம்ம எல்லாரும் அதிமுக காரங்க எல்லாருமே சேர்ந்து அதிமுக ஆதரவு ஓட்டுகள், அதாவது ஆன்டி டிஎம்கே ஓட்டுகள் எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போடுவோம்னு மக்கள் நினைப்பாங்களா? என்ன ஸ்ட்ராட்டஜி இது? அதிமுகவை விமர்சிப்பதன் ஊடாக அதிமுக சரியாக அரசியலியாக செயல்படலை அப்படின்னு சொல்றதன் ஊடாக தானே அதிமுக வசம் இருக்கிற வாக்குகள், அதிமுக வசம் இருக்கிற ஆன்டி டிஎம்கே ஓட்டுகளை தன்வசம் வைக்க முடியும். அது அதிமுக அனுதாப வாக்குகள்ங்க. சரி, அது அதிமுக அனுதாப வாக்குகள். முன்னால தான் சொன்னீங்க அதிமுக அப்படிங்கிறது ஆன்டி டிஎம்கே, அந்த பாலிடிக்ஸ் தவிர வேற எதுவும் பாலிடிக்ஸ் கிடையாது. அந்த பொலிட்டிக்கல் வாக்குகள் வாங்கினா அங்கே தானே விமர்சிக்கணும். சரி, எப்படி எனக்கு புரியல. ஓகே 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 பாக்கி சார், பெருமாள் மணி சொன்ன கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவர் சொல்றது ஒரு பாயிண்ட் கரெக்ட். அதாவது சென்ட்ரலில் இருக்கிற பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு, மாநிலத்தில் இருக்கிற திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு. சார், இந்த எப்போவுமே இந்த தேர்தல் களத்தில் எதை தரமா எடுப்பாங்க? இருக்கிற கவர்மெண்ட்டு என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறேன், மக்களவை தேர்தலில்
முந்தைய பாஜக அளவுக்கு பலம் பெறவில்லை. அப்போ அது ஒரு அசஸ்மெண்ட் தானே, மக்களோட அசஸ்மெண்ட் அக்ராஸ் த கண்ட்ரி, நாடு முழுவதும் மக்களுடைய மனநிலை எதிர்பார்த்த இல்லை. அதனால் ஓரளவு அவங்க பாஜக சொந்த காலில் நிற்கலை, எல்லாருக்கும் தெரியும். நாம் அதே மாதிரி தமிழகத்தில் திமுக அரசுக்கு எதிராக மக்கள் மனநிலை இருக்கு இல்லையா, அதிருப்தி, ஆன்டி இன்கம்பன்சி, இந்த விஷயங்கள்லாம் கூட ஒதுக்கும் சார். மாற்றம் தேவை என்கிற உணர்வு மக்களுக்கு உண்டு பொதுவாகவே. ஒடிசாவில் நவீன் பட்நாயக் தோற்றதுக்கு அதுதான் காரணம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் இந்த விவாதங்கள்லாம் நம்மளாம் பேசுறதெல்லாம் யூகத்தின் அடிப்படையில் நிறைய பேசலாம். தேர்தலுக்கு பிறகு என்ன ரிசல்ட், அப்போ என்னன்ட்டு நான் ஒரே ஒரு சின்ன உதாரணம், கொஞ்சம் பழசு தான் போகிறேன். 1980 திமுகவும் காங்கிரஸும் சரிசமமாக போட்டிட்டது. அது இப்போ நம்பர் ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, நான் அதுக்கு 50-50%. ஒருவேளை அந்த கூட்டணி ஜெயித்தால், அதில் எம்ஜிஆர் அவர்கள் செஞ்ச ஒரு மகத்தான காரியம் தெரியுமா, வேறு அதிகமான கமெண்ட்டே கிடையாது. நான் என்ன தப்பு பண்ணேன்னு மக்களை சந்தித்தார். 234 தொகுதியில் அந்த பிரச்சாரம் தான். அதனால் அவருக்கு வாக்குகள் மீண்டும் அவர் அரியணை ஏறினார். ஆனால் ஒருவேளை 80 தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக எம்பி சுப்பிரமணியம் இருந்தார், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தார். சரிசமமாக இடம் பெற்றாங்கன்னு சொல்ல. யாரோட ஆட்சி வரும்? கலைஞருடைய ஆட்சி தான் முதல்ல வரும். அப்புறம் காங்கிரஸ் இந்திரா காந்தி அம்மையார் சும்மா இருப்பாங்களா? அவங்க என்டிஆரை கவுத்தவங்க, ஞாபகம் வச்சுங்க. ஸோ சூழல் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்பத்தான் முடிவெடுப்பார்கள். இதில் விஜய் முதலமைச்சரா, நாம் தமிழர் சீமான் முதலமைச்சரா, நான் முதலமைச்சரால் கூட தெரியாது. ஆக இது தேர்தலுக்கு பிறகுதான். நான் ஏன் ஒரே ஒரு சந்தேகம் சார், ஒரே ஒரு கேள்வி தான் சார் வந்து நிற்குது. கூட்டணி தொடர்பான ஒரு பேச்சு வருது, கேள்வி வருது, வெளிப்படையா பதில் சொல்லாம எடப்பாடி திரும்ப திரும்ப இதை ஏன் மழுப்பலாவே பேசிட்டு போறதுக்கு என்ன காரணம்? இதுல மழுப்பல் நீங்க ஏன் விமர்சிக்கணும்? நீங்க ஏன் மழுப்பல்ங்கிறது உங்க வார்த்தை. சாதுரியம்னு சொல்றேன். நான் சொல்றேன் ஸ்ட்ராட்டஜி, ஒரு டிப்ளமேட்டிக் ஆன்சர். சரி, தலைவர் சொல்லலையா, எங்கிட்ட தரவுகள் இல்லை. கலைஞர் கருணாநிதி கூட அப்படி பேசியிருக்கிறார், ஜெயலலிதா அம்மையார் பேசியிருக்கிறார். ஸோ இது இப்படி பேசுறதுனால மழுப்பல்ங்கிற வார்த்தை உங்களதாக இருக்கலாம், டிப்ளமேட்டிக் ஆன்சர்னு நான் சொல்றேன். அது ஓகே, வார்த்தைகள் தான் இஷ்யூ. அதல்ல, ஒரே ஒரு விஷயம். மழுப்பல இங்கிலீஷ்ல இல்ல இல்ல நீங்க மகைடன் வந்து எல்லாரோட இதிலும் பங்கெடுத்து நான் முடிச்சிடுறேன் மகைடன். உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தரப்படுகிறது, 5-6 வாய்ப்புகள் தரப்படுகிறது. இதுல ஒன்னே ஒரு 2 கேள்விதான். we cannot reveal our election strategies. ஆங்கில நாளேட்டில் வந்ததுனால ஆங்கிலத்தில் படிக்கிறேன் நான். தமிழ்லயே சொல்லிடுங்க, தமிழ்ல திரும்ப சொல்லிட்டு. அதாவது நீங்க விஜய் கட்சி தாவேக்காவோட பேசிக்கிட்டு இருக்கிறான்னு கேள்வி, அதை பற்றியெல்லாம் இப்போது சொல்ல முடியாது என்றார். அவ்வளோதான். அது அந்த வார்த்தையில், அந்த பதிலில் ஆயிரக்கணக்கான அர்த்தங்கள் புரிந்திருக்கிறாங்க. அவ்வளோதான். அது எப்போ வரும்? எல்லாமே ஒரு கட்டத்தில் வரும். நீங்க தேர்தலுக்கே இன்னும் 10 சார் ப்ளீஸ் தயவுசெய்து எல்லாத்தையும் குறுக்கிட்டாருன்னா நியாயமா சார்? எல்லாரும் உங்க பேச்சில் எல்லாரும் குறுக்கிட்டோமா? கொஞ்சமாவது ஜனநாயகம் பார்க்க வேண்டாமா? ஜனநாயகம் பாருங்க சார் ப்ளீஸ். என்னன்னா நான் அபத்தமாய் பேசுறேன், நான் அபத்தம்னு கூட சொல்லட்டும், நெறியாளர் வேணாம் இல்லை. என்னன்னா இதெல்லாமே தேர்தலுக்கு பிறகு. என்ன விஜயை பற்றி ஒரு புரிதல் என்னன்னா, நான் மறுபடியும் விஜயகாந்த் சொல்கிறேன். 2006 விஜயகாந்த் கட்சி போட்டியிட்டது, எல்லா தொகுதிகளும் போட்டியிட்டது. விஜயகாந்த் மட்டும்தான் வெற்றி பெற்றார். ஒருவேளை விஜயகாந்த் கட்சி நிறைய இடங்களை பெற்றதுன்னு வச்சுக்கல, யார் முதலமைச்சர் வேட்பாளர்? விஜயகாந்த் தானே. ஆனால் 2011 அலையன்ஸ் சேர்ந்த பிறகு, கூட்டணி அமைந்த பிறகு ஜெயலலிதா அம்மையார் முன்னிலைப்படுத்தினார்கள். இவர் 2ஆம் நிலை தலைவராக வந்தார், எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். அதை தேர்தல் நெருங்குகிற சமயத்தில் ஏற்படுகிற மாற்றம். தேமுதிகவும் அதிமுக கூட்டணி எப்போ ஏற்பட்டது? தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு. அதுவரையில் பொறுத்திருக்கு, இன்னும் 10 மாதம் இருக்குது சார். அதனால் வெயிட் பண்ணலாம். என்னென்ன மாற்றங்கள் வருமோ யாருக்குமே தெரியாது. ரைட், ஓகே ஓகே ஓகே. பாலசிங்கத்திட்ட கேட்கணும். அதாவது எடப்பாடி பேசுனது, அவர் சொன்ன பதில், இதெல்லாம் எதுவும் மழுப்பெல்லாம் கிடையாது, இது ஒரு சாதுரியமான பேச்சு, அப்படி தான் பார்க்கணும் அப்படின்றாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? முதல்ல சுமந்த் சார் சொன்ன ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லணும். அதாவது பிஜேபியோட டார்கெட் அதிமுகவா திமுகவான்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டார்கெட் 2026 பிஜேபியோட டார்கெட் ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கேவை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணணும். அடுத்து 2031 தான் அடுத்து தான் அவங்க டிஎம்கேவை பற்றி யோசிப்பாங்க. இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் அதிமுகவை எந்த அளவிற்கு பலவீனப்படுத்த முடியும், ஆல்ரெடி பலவீனப்படுத்தி இருக்காங்க, இன்னும் எந்த அளவுக்கு பலவீனப்படுத்த முடியுமோ அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்பது பிஜேபியோட ஒரு அஜெண்டா, அவங்களுடைய டார்கெட்.
அடுத்தது இவர் நம்ம தோழர் பெருமாள் மணி பேசுகிற போது சொன்னார், விஜய் வந்து ஒரு செரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்னு சொன்னார். செரிஸ்மேட்டிக் லீடர் என்பதற்கும் பாப்புலாரிட்டி லீடர் என்பதற்கும் வேறுபாடு இருக்குது. விஜய் இஸ் எ பாப்புலர் லீடர், நாட் செரிஸ்மேட்டிக் லீடர். எம்ஜிஆரை போன்று, கலைஞரை போன்று, செல்வி ஜெயலலிதாவை போன்ற வந்து செரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது. அவர் பாப்புலர் பர்சனாலிட்டி, அவ்வளோதான். அது வந்து டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து எந்த அளவுக்கு அது வரும் என்பது அது பின்னாடி தான் தேர்தலுக்கு பிறகு தெரியும். அப்புறம் வந்து விஜய் வந்து பிஜேபி ஓட்டை ஆன்டி பிஜேபி ஓட்டையும் ஆன்டி டிஎம்கே ஓட்டையும் வாங்க போகிறாரு அப்படின்னு சொன்னார். ஆன்டி பிஜேபி ஓட்டை வாங்குறதுக்காக அவர் வரல இந்த களத்துக்கு, ஆன்டி டிஎம்கே ஓட்டை வாங்குறதுக்கு தான் வந்திருக்கார். அவருடைய அஜெண்டாவே ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட அஜெண்டாவில் இதுவும் ஒன்று. என்ன ஒன்றுனா, விஜயோட கட்சி தாவேக்காவே பிஜேபி ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவின்னு ஒரு திட்டமாக நாங்கள் பார்க்குறோம். ஏன் விஜயை வந்து இந்த களத்தில் இருக்கார் அப்படின்னு பார்த்தா, அதிமுகவும் பாஜகவும் சேர்கிற போது, கூட்டணி வைக்கிற போது சிறுபான்மையினுடைய வாக்குகளை, பெரும்பாலான தலித் வாக்குகளை அவர்கள் இழப்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒட்டுமொத்தமாக சிறுபான்மையுடைய வாக்குகளை, இஸ்லாமியனுடைய வாக்குகளை, கிறிஸ்துவருடைய வாக்குகளை அவர்கள் இழக்க நேரிடும். அது தெரிந்தும் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒருவேளை விஜய் அவர்கள் இங்கே கட்சி ஆரம்பிக்காமல் இருந்திருந்தால் அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு போயிருக்காது. சிறுபான்மை வாக்குகளை இழப்பதற்கு அது தயாராக இருக்காது. இப்பொழுது ஏன் அவர்கள் அந்த கூட்டணியில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், விஜய் அவர்கள் கட்சி தலித் வாக்குகளை ஓரளவிற்கும் இஸ்லாமிய கிறிஸ்துவ வாக்குகளை பிரிப்பதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் வந்து விஜய் வந்து இந்த களத்தில், தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருப்பதாக நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று வந்து அவர் வந்து கொள்கை ஆசானா வந்து அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏற்றுக்கிட்டாரு. அதனால் வந்து மிக பெரிய கொள்கை பிடிப்புள்ள ஒரு கட்சியாக அது இருக்குது, அந்த தலைவராக இருக்கார் அப்படி சொல்கிறாங்க. பவன் கல்யாண் கூட ஆந்திராவில் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது மகாத்மா பூலேவையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் சார் ஒன்னே ஒண்ணுதான் சார். எடப்பாடி வந்து விஜய பத்திய கேள்வியாகட்டும், சீமான பத்திய கேள்வி வந்த போது எல்லாமே அதுல வெளிப்படையா எதுவுமே பேசல. எல்லாத்துக்குமே வந்து ஒரு சின்ன ஏதோ வந்து ஒரு டோர் ஓப்பன் ஆயி இன்னும் கதவு திறந்தா இருக்குது, வாங்க அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரியான மலுப்பலான பதிலா தான் இருக்குது. அதனால சொல்றேன், கடைசி நேரத்தில் நீங்க சொல்றதுபடி இப்போ வந்து பாஜகவை கலட்டி விட்டுட்டு அவர் சொல்றபடி ஒரு மெகா கூட்டணி அப்படியே தான் பிளான் பண்றாரு எடப்பாடியாரை பொறுத்தவரை. அதிமுகவை பொறுத்தவரை கட்சியை காப்பாற்ற வேண்டும். இந்த 2026 கட்சியை காப்பாற்றவில்லை என்று சொன்னால் அப்புறம் கட்சி இருக்காது. ஆகவே கட்சியை காப்பாற்ற வேண்டிய நெருக்கடி இருக்கிறது. பலவீனமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பலமாக மற்றவர்களை எல்லாம் சேர்த்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை அந்த கட்சிக்கு இருக்கிறது, அதிமுகவுக்கு இருக்கிறது. அதனால தான் அது வந்து ஒரு டோரை வந்து ஓப்பன் பண்ணி வைக்க வேண்டிய தேவை அந்த கட்சிக்கு இருப்பதாக தான் நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் அவர் மழுப்பலாக வந்து பதில் சொல்லியிருப்பதாக நான் கருதுகிறேன். எந்த நேரத்தில் வேணுமானாலும் பிஜேபியை காட்டி விட்டு, பிஜேபியை காட்டினா தான் சிறுபான்மையுடைய வாக்குகளை பெறுவதற்கு கடந்த காலத்தில் அதிமுக சிறுபான்மையுடைய வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி. கிறிஸ்துவருடைய வாக்குகளை, இஸ்லாமியுடைய வாக்குகளை, குறிப்பாக தலித்துடைய வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் வந்து அதிமுக திகழ்ந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது பிஜேபியோடு இருப்பதனால் அது சிறுபான்மையுடைய வாக்குகளை இழக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. ஆகவே தான் வந்து எல்லா டோரையும் ஓப்பன் பண்ணுறாரு அவர். பிஜேபியை கழட்டி விட்டுட்டு கூட வந்து நம்ம வந்து மற்ற தாவேகா மற்ற கட்சிகளெல்லாம் சேர்த்து நாம் ஒரு கூட்டணியை அமைக்கலாம் என்கிற எண்ணம் அந்த டோர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு காரணமே அதுதான். அதனால தான் அந்த மழுப்பலான பதில் இருப்பதாக நான் கருதுகிறேன். சரி சுமன் சார், இப்போ வந்து ஆழம் பார்க்குறாரு எடப்பாடி, அப்படி எடுத்துக்கலாமா? இல்லைங்க, அவர் வந்து ஒரு கூட்டணியில் நுழைஞ்சார். அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சி வந்து என்ன கேம் ஆடுறாங்கங்கிறது அவருக்கு புரியல இப்போது. அதனால் சரி 2 பேரும் கேம் விளையாடலாமே, நீங்கள் மட்டும் எதுக்கு கேம் ஆடணும், நாங்களும் இருக்கோம் 2 பேரும் கேம் ஆடலாங்கிறதுக்காக தங்களுடைய கதவுகள் திறந்திருக்கின்றனங்கிற இண்டிகேஷனை கொடுக்குறாரு. அதனால் பால் இஸ் இன் லார்ஜ் எக்ஸ்டென்ட் பிஜேபிஸ் கோர்ட். அவர்கள் இந்த கூட்டணியை வெற்றிகரமாக கொண்டு போக வேண்டும் என்று நினைத்தால் அவ்வாறு செய்யக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கால அவகாசம் இருக்கிறது. இல்லை தொடர்ந்து இதே மாதிரி அவரை பலவீனப்படுத்தணும், எடப்பாடி அவரை பலவீனப்படுத்தணும், அதிமுக வந்து எப்படியாவது கவுக்கணுங்கிற மாதிரி அப்ரோச்சில் போனாங்கன்னா நிச்சயமாக வேறு ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கே. அது மக்களும் வந்து தவறுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு நினைவிருக்கலாம், முதல் வாட்டி செல்வி ஜெயலலிதா அவர்களையும் அறிஞர் அண்ணா அவர்களையும் ஒரு ஒரு தரக்குறைவாக பேசினார் திரு அண்ணாமலை அவர்கள். அதுலேருந்து தான் வந்து அந்த பிரச்சனையே வந்தது. அதுக்கப்புறம் அவங்க அலையன்ஸை விட்டு பிரேக் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னொரு விஷயம்,
சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுகவுக்கு கணிசமாக கிடைத்திருக்கிறதுங்கிறது என்ன ஆதாரத்தில் கூறப்படுகிறது? நான் சொல்றது லாஸ்ட் 10 to 15 இயர்ஸ், 2006 முதலே சிறுபான்மையினருடைய வாக்குகள் கிட்டத்தட்ட 95% திமுக பக்கம் போயாச்சு. ஒரு காலகட்டத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வாக்குகள் கணிசமான அளவில் அதிமுகவுக்கு கிடைத்தது, அது உண்மை. பர்டிகுலராக பெண்கள், செல்வி ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த பெண்கள் நிறைய பேர் ஜெயலலிதா அவர்களுக்கு வாக்களித்தாங்க. ஆனால் கடந்த 10 ஆண்டு காலமாகவே நீங்கள் 2011 எடுத்து பாருங்க, 2016 எடுத்து பாருங்க, எந்தெந்த பாக்கெட்டில் அதிமுக தோல்வி, 2011 ஸ்வீப்பு, அப்போ கூட திமுக வென்ற இடங்களில் பல சிறுபான்மையினர்கள் அதிகமாக வாழக்கூடிய இடங்களில் திமுக கூட்டணியும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தது. 2016 பாருங்க, அதே மாதிரி தான். அப்கோர்ஸ் 21 சொல்லவே வேண்டாம், ஏன்னா 21 அவங்க வெற்றி பெற்ற ஒரு தேர்தல். பட் இதில் அதிமுகவுக்கு இழப்பதற்கு சிறுபான்மையினர் வாக்குகள் எக்கச்சக்கமாக போயிடும் அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது. அதனால தான் அவங்க இந்த முடிவை எடுக்கக்கூடிய ஒரு காரணமும், பாஜகவுடன் போகலாம் என்ற ஒரு காரணமும், எப்படியுமோ சிறுபான்மையினர் நமக்கு வாக்களிக்கலை. நம்ம பிஜேபி கூட இருந்தாலும் போடலை, பிஜேபிக்கு எதிராக தனித்து போட்டியிட்டாலும் கூட்டணியில் இல்லாமல் இருந்தாலும் போடலை. அப்போது அட்லீஸ்ட் பிஜேபிக்கு வர்ற அந்த 8%, 10%, 11% வரட்டமே அப்படிங்கிற லாஜிக் தான். ஸோ ஒன் திங், திரு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிச்சுவேஷன் வரலாம், தேர்தலுக்கு நெருங்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அவர் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற இயலாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஆர் ரியலைசேஷன் சார், அதுக்கான வாய்ப்பு இல்ல. தமிழ்நாட்டுல 4 முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கறத அறிவிச்சிட்டாங்க, அதுல எதுவும் மாறாது. ஒன்னு ஸ்டாலின், ஒன்னு எடப்பாடி, ஒன்னு விஜய், ஒன்னு சீமான், இதுல மாறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்றாரு. வாய்ப்பு இல்லைங்கிறது 8 மாதத்துக்கு முன்னாடி அவருடைய கருத்து, அவ்வளவுதான். அதுதான் எதுவுமே மாறாது. இப்ப நான் சொல்றது என் கருத்து, அவ்வளவுதான் என்னுடைய கருத்து. எப்போ தேர்தல் கூட்டணி எப்போ முடிவாகும்னா, தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு ஒரு 4 நாள் 10 நாள் முன்னாடி தான் இறுதி கூட்டணி ஃபார்மேஷனே தெரியும். இன்னும் எவ்வளவோ அடிச்சுக்க வேண்டிய பிரச்சனையெல்லாம் இருக்கு. சீட் ஷேரிங், தொகுதி பங்கீடு எவ்வளவோ இருக்கு. எவ்வளவு சீட்டு எண்ணிக்கையில் ஒவ்வொரு கட்சி போட்டியிடும் போதில் அதில் பிரச்சனை வரும். எந்தெந்த இடங்கள் எங்களுக்கு கொடுக்குறீங்க அதில் பிரச்சனை வரும். ஸோ இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குதுங்க. இப்போயே நம்ம போயிட்டு இதுதான் இறுதி கூட்டணி, இது நடக்குமா அது நடக்குமான்னு பேச நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நல்லா இருக்குது, அவ்வளோதான். அதை தாண்டி எது நடக்கும் என்பது இது நான் டே 1 சொல்லிட்டு இருக்கிறது அதுதான். ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம் ஓரளவுக்கு ஒரு ஷேப்பில் வரும். அப்போ தான் நம்ம உறுதியாக எங்கள் கூட்டணி எந்த பக்கம் இருக்கிறதுங்கிறத நம்ம சொல்ல முடியும். சரி, பெருமாள் மணி சார், சுமன் சார் வேற ஒரு பார்வை முன்வைக்கிறார். இப்போ இருக்கிறதெல்லாம் இன்னும் ஒரு வடிவத்துக்கு வரல, ஜனவரி வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்றாரு. இல்லை ஏன் நீங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் களம் நம்ம தொடர்ந்து பார்த்து வந்திருக்கிறோம். அரசியல் களம் பிப்ரவரிக்கு பிறகு தான் சூடு பிடிக்கும். சரி, ஏன் இன்று 1 வருடங்களுக்கு முன்னாலேயே இவ்வளவு வேகம் எடுக்கிறது? எல்லா தலைவர்களும் களத்துக்கு போகிறார்கள், தங்களுடைய நிர்வாகிகளை முடுக்கி விடுகிறார்கள் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் 2026 தாவேகாவினுடைய வருகையும் ஐயா விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் தான். நாம் தொடர்ந்து ஒரு ஊடகவியலாளராக நாம் 4 அல்லது 5 தேர்தல்களை அணுகி பார்த்திருக்கிறோம், மிகவும் அணுகி பார்த்திருக்கிறோம். எந்த களமும் இவ்வளவு வேகமாக இருந்ததில்லை. 2014 தேர்தல் களம் கூட அகில இந்திய அளவில் ஐயா மோடி அவர்கள் ஒரு மிகப்பெரிய சக்தியாக எழுச்சி பெற்று வந்தபோது கூட இவ்வளவு வேகமாக களம் சூடுபிடித்து நாம் பார்த்ததில்லை. தமிழ்நாட்டில் இவ்வளவு வேகமாக நாம் இவ்வளவு சீக்கிரம் கூட்டணிகளை குறித்தும் களங்கள் குறித்தும் யாருக்கு எவ்வளவு வாக்கு, இது மட்டும் இல்லை, கிரவுண்டில் என்ன நடக்குன்னு பாருங்க. நிர்வாகிகள் வேக வேகமாக ஒரு வார்பாத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஐயா விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையை தவிர்த்து விட்டு 2026 தேர்தலை நாம் பேசிவிட முடியாது. அவர் சமரசம் முதலமைச்சர் வேட்பாளராக அவர் தன்னை அறிவித்த பிறகு அவர் சமரசம் செய்து கொள்வார் என்று நான் நம்பவே இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா விஜய் அவர்கள் விஷயத்தில் ஒரு மௌனத்தை காக்கிறது. ஐயா விஜய் அவர்கள் இன்றைக்கு ஆளும் கட்சியாக இல்லாத அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் ஏன் விமர்சிக்க வேண்டும் என்று ஒரு மௌனத்தை காக்கிறார். இந்த அளவில், ஏனென்றால் அஇஅதிமுக திராவிட முன்னேற்ற கழக அரசை கடுமையாக எதிர்க்கிறார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறார்கள், அஇஅதிமுகவை கடுமையாக எதிர்க்கிறார்கள், ஐயா விஜய் பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக. இதுதானே களம் செட் ஆயிடுச்சு இல்ல, இதுதான் 2026. அதனால தான் இவ்வளவு சீக்கிரமாக எல்லாரும் வேலையை பார்க்கிறார்கள்.
இதை களத்தில் என்ன நடக்கிறது, கருத்தாக்க தளத்தில் என்ன நடக்கிறது, இரண்டையும் இணைத்து நான் பார்க்கிறேன். அது தனியா நடக்குது, இது தனியா நடக்குது அப்படின்னு நான் சொல்லலை. இதை விட்டு தாண்டி நான் அதான் சொன்னேன்ல, இப்போதைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தன்னை இன்னமும் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கவில்லை. செப்டம்பர் 4ஆம் தேதி மதுரையில் அவர் ஒருவேளை அறிவிக்கலாம், அல்லது அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை அவர் எடுக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் நாம் இன்றைய தினத்தில் 4 பேர் தங்களை முதல்வர் வேட்பாளராக அறிவித்துக் கொண்டவர்கள் களத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் இந்த 4 பேரும் ஒருவரோடு ஒருவர் சமரசம் செய்து கொள்வது. நான் இன்னொன்னையும் சொல்லிடுறேன், ஐயா சீமான் விஷயத்திலையும் இந்த ஊகம் எழுப்பப்பட்டது, ஆனால் அவர் அதை மறுபடி தீவிரமாக மறுத்திருக்கிறார். நான் தான் முதல்வர் வேட்பாளர், நான் தனியாக போகிறேன். ஆனால் இந்த 4 முதல்வர் வேட்பாளர்களும் ஒருவரை மற்றொருவர் ஏற்றுக்கொள்வதோ சமரசம் செய்து கொள்வதோ 2026 தேர்தலில் நிச்சயமாக நடக்காது. மகிழன் நிறைவா சுருக்கமா? தலைகீழாகத்தான் குதிப்பேங்கிறது அவங்க சுதந்திரம். இதில் பிரச்சனை என்னன்னா, அவர் விஜய் வந்து சமரசம் செய்து கொள்ள மாட்டார், பெரியார் வந்து கொள்கை தலைவர்லாம் சொன்னாங்களே, அந்த கட்சியினுடைய கால்கோள் நாட்டு விழாவில் வந்து ஒரு அர்ச்சகரை கூப்பிட்டு தான் அவங்க வந்து இந்திய தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியும் பண்ணாதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொன்று, எடப்பாடியார் வந்து துணிச்சலாக ஒரு கேம் ஆடுகிறாருன்னு சொன்னாங்களே, முன்னாடி வந்து கூட்டணியில் வந்து அண்ணா குறித்து ஜெயலலிதா அவர்கள் குறித்துலாம் தப்பாக பேசிட்டாங்கன்னுக்காக துணிச்சலாக வெளியே வர முடிவெடுத்தாருன்ட்டு சில ஐ திங்க் சில வாரங்களுக்கு முன்னால் அந்த இந்து முன்னணி முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார் அண்ணா குறித்து கொச்சையாக பேசினது தொடர்பாக இதே பேட்டியில் கேட்டிருக்கிறாங்க. அது வந்து எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் அதான் கேளுங்க அதுதாங்க கண்டனம் தெரிவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டோம். அந்த கண்டனம் இப்போ இதுக்கு முன்னாலே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்கல்ல. கொள்கை ரீதியாக உங்களுக்கு எதிராக இருக்கிற ஒரு கட்சியோடு கிட்டத்தட்ட சிறைப்படுத்தப்பட்ட நிலையில் அதிமுக இருக்குது, துணிச்சலாக முடிவெடுக்க வேண்டிய நிலைமையில் இல்லை. ஒருவேளை கதவை திறந்து வச்சிருக்கிறது நான் புரிஞ்சுக்கிட்ட அளவு பிஜேபி தான் கதவை திறந்து வச்சிருக்கு. வேணும்னா நான் வெளியே போயிடுவேன். வாஜ்பாய் அவர்கள் முன்னாடி ஜனதா கட்சியை பற்றி பேசும்பொழுது மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் சொன்னார். கிட்டத்தட்ட இந்த கூட்டணி அப்படி ஆயிடுச்சு. ஒருவேளை பிஜேபி வெளியே போய் தாவாக்காவை உள்ளே அனுப்பி அவங்க ஒரு கேம் பிளான் வச்சிருக்கலாம். எடப்பாடி ஹேஸ் நோ கேம் பிளான் அப்படி எதுவும் தோணல. ஓகே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சுருக்கமாக? இல்லை, இது எல்லாமே நண்பர் சுமன் சொன்ன மாதிரி தேர்தலுக்கு சில மாதங்கள் முன்பு என்னென்ன நிகழ்வுகள் ஏற்படுகிற அரசாங்க தரப்பில் அரசு, நான் திமுக அரசுன்னு சொல்லலை, ஆட்சியாளர்கள் அவர்கள் செய்கிற நல்லது கெட்டர்கள் ஒட்டி நடக்கும் என்பதுக்கு உதாரணம் 96 காங்கிரஸ் வந்து அதிமுக கடுமையாக எதிர்த்தது, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எதிர்த்தது. ஆனால் தேர்தல் சமயத்தில் காங்கிரஸ் உடன்பாடு அதிமுக ஏற்பட்டது, காங்கிரஸ்லேருந்து வெளியேறி. இல்லை, ஒரே கேள்வி பதில், இது எல்லாமே பாஜகவோட பிளான் அப்படின்றாரு மகிழன், அப்படிதானா? இல்லை, அது பாஜகவோட பிளானாக இருக்க முடியாது. பாஜகவுக்கு ஒரு பிளான் இருக்கு, அது என்ன பிளான் இல்லையா இருக்கும். ஆனால் இது அவர்களுடைய பிளான். அந்த பிளான் அதிமுகவை இந்த தேர்தலோட முடிக்கிறது இல்லை, அதெல்லாம் அது தெரியாது. பாஜகவுக்கு ஒரு பிளான் இருக்கு, தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க வேண்டும், தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி வர வேண்டும், ஒருவேளை கூட்டணி ஆட்சி அமைந்தால் பாஜக இடம் பெற வேண்டும், இதெல்லாம் அவங்களோட குறிக்கோள். அதில் அவங்க கன்சிஸ்டண்டாக இருக்காங்க, எந்த விதமான மாற்றம் கன்சிஸ்டண்டாக இல்லாதவர்கள் யார் என்று தேர்தல் சமயத்தில் தெரியும். நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.